தண்ணீர் இருந்தா இந்த மனுஷன் என்ன செய்வான், கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட முடியும். அப்ப தண்ணி ஒரு பெரிய அருட்கொடை. எனக்கு என்ன அருட்கொடை, எனக்கு என்ன அல்லாஹ் செஞ்சுட்டான்னு கேக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்க, தண்ணி கொடுத்துருக்கான்லப்பா, அதை விட வேற என்னப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தொடர்ந்து 2 மாதங்கள் அடுப்பு இருந்ததே இல்ல. அம்மாட்ட கேட்கப்பட்டுச்சு, அம்மா எப்படி சாப்பிடுவீங்க? நாங்கள் ஏதாவது அன்பளிப்புகள் வந்தா சாப்பிடுவோம், ஆனால் எங்களுடைய உணவு, பெரும்பாலான உணவு 2 கருத்த உணவாக இருந்தது. ஒன்று தண்ணீர், ஒன்று பேரித்தம்பழம் என்று சொன்னார்கள். தண்ணீர் இருந்தால் அதை கொண்டு என்ன செய்ய முடியும், ஓரளவு உயிர் வாழ முடியும். அதான் யதார்த்தம். அது இந்த தண்ணீருக்காக வேண்டி எவ்வளவு நன்றி செலுத்துறோம். இன்னைக்கு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அப்படி காலியாக அப்படி வேஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறோமே, அது மாதிரி திறந்து விடக்கூடிய தண்ணீரை கணக்கு இல்லாம திறந்து விடுறோமே. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்க கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை பூமி உறிஞ்சி விட்டால் உங்களுக்கு திரும்ப கொண்டு வருவர் யார் என்று சிந்திப்பீர்களான்னு கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேள்வி பாருங்க, அறையிற மாதிரி கேட்கிறான். எப்பா உனக்கு கொடுத்த தண்ணி பூமியில இல்லாம போச்சு, உறிஞ்சிட்டான்னு வச்சுக்க, தெரிஞ்சு போச்சா வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அருட்கொடைகளை ஏராளமாக வழங்கி இருக்கிறான். அதை நிதானத்தோடு செலவு பண்ணுவதும் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி.